வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காததேதும் இல்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காததேதும் இல்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கும் உன் புகழில் கலங்கமில்லை எத்திக்கும் உன் புகழில் கலங்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க கவலை இல்லை கவலை இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும் உள்ளத்தான் பாடுகின்றேன் தாயை மகமாய் வர வேண்டும் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போர்க்கு வலி நீயம்மா தடுமாறி தாளம் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போர்க்கு வலி நீயம்மா இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா அருள் மாறி தர வேண்டும் மாரியம்மா மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும் உள்ளத்தான் பாடுகின்றேன் தாயை மகமாய் வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் தாயை மகமாய் வர வேண்டும் இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு இது முதலா வரும் பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு நல்ல சங்கதிகள் இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு நல்ல சங்கதிகள் இந்த பாட்டில் உண்டு எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு இது முதலா இது முதலா ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு தொட்டிலே தூங்கும் போது பாட்டு ரசிச்சோம் நாம பட்டத்துக்கும் பசிய மறக்க பாட்டு படிச்சோம் தத்துவமா சித்தர் சொன்ன பாட்டு ரசிச்சோம் நாம கண்ணிலே காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம் கண்ணிலே மயக்க பாட்டு காதலிச்சு மறந்தா பாட்டு கண்ணிலே மயக்க பாட்டு காதலிச்சு மறந்தா பாட்டு கடவுளை பார்த்தோம் பாட்டு நீதி கட்டையில போகையில் பாட்டு பாட்டு முதலா ஒரு பாட்டு நீங்க நினைச்ச தாளம் போட்டு காளிதாஸ் கம்பனால பாட்டு தரமுறை நாங்க கண்ணதாசு தொடங்கி வச்ச பாட்டு பரம்பரை ஏகபோக அரசர்கள் எல்லாம்
சொல்லிக்கிட்டு இருக்க? பெரிய சிக்கலாய் போயிரு பாத்துக்க. ஏய் அப்பா அப்ப தண்ணி வாட வருது யார் மேலயா? நாங்கலாம் விருது எடுக்கிறோம்ப்பா பிராந்தியம்மனுக்கு. நீ பள்ளியம்மனுக்கு விருந்தாரு, பிராந்தியம்மனுக்கு. பிராந்தியம்மனுக்கு விருந்தாரு, யார் மேல விருந்தாரு? இங்க தண்ணி வாட வச்ச யார் மேல? என்ன செந்தில பிராந்தி வாட புராண காலம் இல்லாம போச்சு. தண்ணி நீ சாப்பிட்டு அலம்பல் பண்ணாதீங்க. சாமி புல்லாத சாமி கண்ணை குத்தி போடுவேன். சித்திகாலி எல்லாம் எனக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை. நானும் அடியோட விட்டுட்டேன். என்னங்க என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். இனிமேல் சரக்கு அடிக்க கூடாது. அடியெல்லாம் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. கொட்டாய் முன்னாடி போய் இதை விட்டு ஆட்டாதீங்க. ஆடாது உட்காருங்க. அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கும் தட்டையாகிய காக்கி தட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக காலை வசிய நாடகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கியா உங்கள் அனைவரையும் வருக வருகிற அன்புடன் வரவேற்று இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த நாடகத்தை வச்ச நல்லுள்ளங்கள் எல்லாரும் என்ன காரணம் கேளுங்க. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடகம் வைக்க போய் தான் நம்மளை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நாடகம் வைக்காம போயிட்டியே, நம்ம உழைப்புலாம் ரொம்ப மோசமா போயிருப்பேன். நீங்க அதிகமா நாடகம் வைக்காட்டி பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 7 நாடகம், மாசம் 30 நாடகம் போதுமா தேவைப்படுதா? அதுக்கு மேல உங்க காசு எங்களுக்கு வேணாம் சாமி. இந்த கார்த்திகை மாரியெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுரு. எங்க அப்பாவோட கோயிலுக்கு போலாம் இருக்கு சபரிமலைக்கு. நான் பாடுறேன் பாடி போப்பா. ஐயப்பன் பாட்டு பாட சொல்லியாச்சு. 4 தடவை மல்லிகை பாடுவாங்க. தாங்க முடியல எனக்கு. அங்கேதான் தாக்கலன்னா இங்கே வந்துட்டாரு. பாரு எத்தனை அப்பாக்கள், எத்தனை எல்லாருமே நமக்கு டேடி தான். இல்ல நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு நம்மளுக்கு அப்பா தான். அப்பாவோட ஃப்ரெண்டு அப்பாங்கிறான், அம்மாவோட ஃப்ரெண்டு அம்மாங்கிறான். சரி, தங்கச்சியோட ஃப்ரெண்டு தங்கச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை மட்டும் பொண்டாட்டின்னு கூப்பிடுவாங்க. என்னடா அது உலகம், இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகம். அதனால வந்தவங்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்று மத்த வேலையை பார்ப்போம். மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மழைய திறந்து விட்டா மழத்தனி நிறைஞ்சு வரும். அம்மா போய் கிழக்காலே நம்ம ஒரு நாடு வாழை நிற்குதடி. அடியே நட்டு சன நம்மள கண்டு சொத்துதடி. பத்திரகாளி அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. பத்திரகாளி அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாரு. அத்தனை பேருக்கு அவ சித்தியாக்கி கொடுப்பாரு. தெரியாமாச்சு புட்டா சித்தி என்ன ஒண்ணு. 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாரு. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தார். சங்கீதம் படிக்க சாரீரம் கொடுப்பாரே.
கோத்திராப்பட்டி கிராமம் இச்சங்குடி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஆங்கிழமை மேற்படி கோயில் அமைந்துள்ள சிங்காரமண்டல் வண்ண கலையரங்கில் திரு எம் வெங்கடாச்சலம் ஊர் நாட்டாண்மை, திரு ஜி ராமசாமி எக்ஸ் கர்ணம், திரு கே.சி. வெங்கடாச்சலம் எக்ஸ் தலைவர் இவர்கள் தலைமையிலும், கே பெருமாள் ஊரார் இச்சங்குடி இவர்கள் முன்னிலையிலும், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையிலும் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்திருக்கின்றது. இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தலக்கணிகர் தானகன வெற்றி முரசு கொண்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பு சேவேந்தர் அன்பு சகோதரர் பி.கே. ராஜாராம் அவர்கள் இவரங்கமணிகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் மன்னார்குடியைச் சேர்ந்த பி.ஆர்.ஜி. பானுப்பிரியா அவர்கள் இவரங்கமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு தம்பி சென்றிடமெல்லாம் மங்காத வெற்றி பெற கொண்டிரும் ஆர் ரஞ்சித் அவர்கள் இவரங்கமணிகளை நாடகர்கள் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் அரண்மனை கலையரசு அன்பு தம்பி எஸ்.என். ஐயப்பன் அவர்கள் இவரங்கமணிகளை அரண்மனை அன்பின் பாட்டு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காது என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாடும் போலே, இப்ப நிலவு போல செய்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நானும் அவனும் நிலவு வாடும் போலே, நிலவு போல செய்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதியேது. இது கணவன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. நன்றி. நல்ல பாடல், நல்ல வாசிப்பு, எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான பழைய பாட்டு. ஏன்னா இப்ப புது பாட்டு யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. அதோட யாருக்கு நன்றி சொல்றோம் இல்லையோ, நாடக வச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன காரணம் கேளு, நாடக நடிகர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்தாலும் விட்டாங்கல்ல. ஆமா, சரி. டேபிள் எல்லாமே கரூர் காமிட்டு நாடகம் இல்லையா, அது திருப்பூர் பக்கத்துல சாப்பிட்டுட்டு மேடைக்கு போறோம். மேடையில ஒண்ணுமே இல்ல, மேடை சும்மா மொத்த முடியாம கிடக்கு. அப்புறம் நாங்க போய் சீனை கட்டிவிட்டு ஊர்க்காரர்களை கூப்பிட்டு, ஏப்பா என்னப்பா டேபிள் சேர் எதுவுமே இல்ல அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. டேபிள் சேரா, அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் எதுக்கா? யோ மிருதங்காரர் உட்காந்து அடிக்கிறவங்க டேபிள் வேணுங்க அப்படின்னு. ஏன் கீழே உட்காந்து அடிக்க மாட்டாரா அப்படின்னு. நீங்க நாடகம் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. இல்லங்க இப்பதாங்க நாடகம் வச்சிருக்கா அப்படின்னு. 2 டேபிள் வேணும், 5 சேர் வேணும்னானே. 2 டேபிள் கொண்டு வந்து போட்டாங்க. ஆல்ரவுண்டுக்கு மிருதங்கத்துக்கு. பெட்டி வாசிக்கிறவருக்கு சேர் போட்டாங்கன்னா உட்காந்து வாசிப்பாரு. சேர் இல்ல கூப்பிட்டு சொன்னேன், உடனே சேர் வேணும், அப்பதான் 10-10:30 நாடகம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு. அந்த 4 பேர் சேர்ந்து பேசினாங்க. சேர் எங்கேயும் கிடைக்கல, சரி அந்த சேரை எடுத்து வந்துருவோம் அப்படின்னு அந்த சேரை கொண்டு வந்து போட்டாங்க. போட்டால நாடகம் முகம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. வெட்டிக்காரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேற போட்டுட்டாரு. இப்படி வாசிக்கிட்டு இருக்காரு. பண்டா கப்ளிங்லாம் இருந்துச்சு அந்த சேர்ல, வாசிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுல, ஒரு 12-1 மணி இருக்கு. பெட்டிக்காருக்கு பின்னாடி ஒருத்தர் நோட்ட ஆரம்பிச்சிட்டேன். சேர் விடுங்க, சேருக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு. சேர் விடு, சேருக்கு வேலை வந்துருச்சா? போடா, நாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன். இல்லையோ நீ சேர அப்படியா? ஆமா, கிளவி செத்து 3 மணி நேரம் ஆகுது, உட்கார வைக்க சேர் இல்ல, நீ மரியாதை சேரக்கூடிய அப்படின்னா. அப்புறம் தான் தெரியாது குளத்தை உட்கார வைக்கிற சேர் எவ்வளவு இருக்கு. ஆனா பார்த்தாக்கா அவர் பெட்டிக்காரு, அவர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த கம்பெனியில விஸ்வநாது நாங்க பார்த்தோம். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அவருக்கு கொடுத்து வாசிக்கிட்டு இருக்காப்ல, அங்க என்னடா புலம் மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த ஆளு அப்படின்னு. அப்புறம் தான் தெரியாது குளத்துக்கு வாடகை விடுற சேர் எவ்வளவு இருக்கு. ஐயா பாப்பா இப்பெல்லாம்
எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாது பாத்துக்க. என்ன அப்படி? எல்லா வீட்லயும் சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம், திருவிழாவில ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அது ஓகே. இளவு வீட்லயுமே அப்படி இருக்கிறது. இங்க பாரு, எங்க நகைச்சுவை இருக்குதோ இல்லையோ, இளவு வீட்டுலதான் நிறைய இருக்கு நகைச்சுவை. என்ன அப்படி? செத்து கிடக்குறான்ல, அவனை விசாரிக்க போறவனை பாத்திருக்கியா இல்லையா? இந்த வரிசையா ஒருத்தர் நின்று கையை கொடுத்துட்டு இருப்பாரு. அவன்கிட்ட நேரா போயிரு, ஏப்பா செத்துட்டாரா, அப்புறம் சாகாம இங்க இருக்கிற வந்த அப்புறம் கல்யாணத்துக்காக வந்தானே, காலைய கல்யாணத்துக்காக செத்துட்டாரா? ஆமாங்க, சரி, நல்ல மனுஷன், சரி சரி போப்பா. அடுத்து இன்னொருத்தர் வந்தேன், அது எப்படி? ஏப்பா எப்படிப்பா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னு பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடும், பார்க்க முடியாதுட்டாங்க. அதையும் சொல்லி பாத்தீங்க, ஏண்டா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன? மலப்பாறை கூட்டிட்டு போயிருந்தா நேரம் அவர் குளத்திருப்பாங்க, என்னமா இவன் கொண்ட மாதிரி அவனு. மலப்பாறை கூட்டிட்டு போதா காப்பாத்திருக்காப்ல, நேரம் குளத்திருப்பாங்க அப்படின்னு. ஆமாங்க போயிடுச்சுங்க. அடுத்தது அவன்கிட்ட, ஆகா இங்க காமிச்சோம் சொன்னா நம்மளை தப்பா பேசுவாங்க, மலப்பாறை கூட்டிட்டு போனோம், போன வழியில இறந்து வைக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்தே வந்து எப்படி பாசத்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னா மலப்பாறை கூட்டிட்டு போனோம், போன வழியிலே முடிஞ்சுட்டாரு. ஆனா பாவி பயிர்களா, அவன் தான் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காரு, அவனை ஏட்டா மலப்பாறை கூட்டிட்டு போனீங்க, பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்க முடியாது. என்னடா இங்க என்ன அங்க எங்கிறாங்க, அங்க என்ன இங்க எங்கிறாங்க, என்னதான் சொல்றது. அடுத்து ஒருத்தர் விசாரிச்சேன், ஏப்பா எப்படிப்பா செத்தாரு அப்படின்னு. வேற ஒன்று நெஞ்சு வலிக்குதுன்னா மறந்துருச்சு, அது வராது, கவலைப்படாது. நெஞ்சு வலிக்குதுன்னாரு, பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அவங்க மணப்பாறை கூட்டிட்டு போக சொன்னாங்க. மணப்பாறை ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அது அட ஏன்டா இந்த பாடு வருத்துறீங்க, அந்த ஆளுதான் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி முடிய போகுதுன்னு தெரியும்ல, ஏன்டா அவனை அங்கே தூக்கிட்டு போய் உயிரை அங்கே விட்டிய, பேசாம வீட்டுல படுக்க போட்டிருந்தான், இந்நேரமே வீட்டுல செத்துருப்பாங்கடா. அவன் ஒரு ஆளு எத்தனை பேருக்கு என்னென்ன பதிலே சொல்றது, ஐயா ஒரு ஆளுக்கு எவ்வளவு யூஸ்ங்கிற. அடுத்து வந்தேன், எப்படிப்பா செத்தாருன்னு கேட்டேன், கட்டுப்பாயிட்டேன், செத்து கிடக்குற அவனை எழுப்பி கேட்டுக்கிறான் அப்படின்னு கேட்டேன். ஆமா வந்து போட்டு நோடுறப்பட அவனையே நோடிக்கிட்டு தான் என்னமே மேற்கொண்ட மாதிரி தான் இருக்கு. அது அங்க போய் பாத்திருக்கியா இல்லையா, எதை வீட்டுல யாருமே தெரியாது, வெம்பாடு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பேன், நம்ம பயணத்தை பார்த்துருக்கு. ஆனா இந்தியாவில் ஒரு சட்டம் மட்டும் போட்டாங்கன்னு வச்சுக்க, யாரு வேணாலும் யாரை வேணாலும் கட்டி பிடிச்சி அழுகலான்னு ஒரு சட்டம் மட்டும் போட்டாங்க. கல்யாணத்துக்கு என்ன கூட்டம், திருவிழாவுக்கு என்ன கூட்டம், இளவுக்குதான் கூட்டம் நிறையா இருக்கு. யாரு வேணாலும் யாரை வேணாலும் கட்டி பிடிச்சி அழுகாங்க. இவன் போக முடியும், மச்சா எங்கடா இருக்க, நான் அங்கே அட லூஸ் பையில இந்த அளவு பாடாக்காளி வெறும் பிள்ளையா இருக்கா, கட்டி பிடிச்சி நாங்க வாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கோம்டா, வாடா அங்கே போல போட்டு வர சொல்லிடுறேன் பாத்துக்க, வந்து வெவ்வாடு கட்டி பிடிச்சி ஜாலியா இருக்கலாம், வாடா அங்கே. அதே ஒரு சந்தோஷம் எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் இருந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்தபடியாக அன்பிற்கு மாசத்துக்கு முறைய அன்பு சகோதரர் அருமையனார் சைடு குத்து சந்திரன் அவர்கள் விருதுக மணியை விருதுக மாட்டோம். தாளம் தாளத்தை சுத்திருக்க போர் அருமை மச்சான் மணிமுத்து அவர்கள் விருதுக மணியிலே சீன் மற்றும் தாளம். அதை சைக்கிள பிள்ளைச்சாராய் பிரேக் பிடிச்சவர்களா இருப்பாய் பத்து விட்டாய் அங்கே பாத்தியா போதுங்க, இந்த ஆடு ஓடிக்கிட்டே இருப்ப, கூட்டம் நிறைய இருக்கு, சைக்கிள பிரேக் பிடிக்காத சைக்கிள் எங்கேயாவது விட்டு வர. அடுத்தபடியாக எங்களை மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மட்டும் அளவிற்கு ஒளிபெருக்கு உதவி செய்த செங்கடமெல்லாம் மங்காத வெட்டி மறு சொல்லிடும் எங்களது முனியப்பா சவுண்ட் சர்வீஸ் ஊத்துக்குழி உரிமையாளர் கருத்த கண்ணு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. முனியப்பா 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 ஒளிபெருக்கு உதவி செய்த அன்பிற்கும் பாசத்திற்கும் முறையே முனியப்பா சவுண்ட் சர்வீஸ் ஊத்துக்குழி உரிமையாளர் கருத்த கண்ணு அவர்களுக்கும் பணிபுரிய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகர்களது வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக தானத்திலே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தை நிதானத்தோடு வழங்கிய விழா குழுக்களுக்கு மனமார்ந்த நன்றி. திருவிழா நேரம் நடிகர்களை கவனிக்க முடியுதா என்னன்னு தெரியல, பல தாட்டி சொல்லிட்டேன், நாடகக்காரர்களுக்கு நம்ம ஊர்லேயே சாப்பாடு போடுங்க போடுங்கன்னு. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன வேணாலும் திருப்தியா சாப்பிடுவாங்க தம்பி அப்படின்னு நீங்க அங்கேயே சாப்பாடு போட்டு ஹோட்டல்ல சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்றீங்க. நாங்க டிஃபன் சாப்பிட்றோமே அது கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு செரிச்சிடும், திருப்பி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் பல தாட்டி சொல்லிட்டு அண்ணே எங்கே வேணாலும் சாப்பாடு, நல்ல சைவ சாப்பாடாக இருந்தாலும் சரி அசைவ சாப்பாடாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரெடி பண்ணுங்க, அப்போ நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு நம்மள நிம்மதியாக இருப்போம். நல்ல சாப்பாடு தான் ஹோட்டலில்.
நல்லபடியா சாப்பிட்டு வந்தோம். இங்க நாச்சு தேவலை எது வேணாலும் சாப்பிடுங்கப்பா, விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. நத்தம் பக்கம் நாடக வண்டி போய் நின்னுச்சோம் இல்லையோ, ஒருத்தர் கூப்பிட்டாரு, அண்ணே நம்ம வீட்டுல சாப்பாடு வாங்க அப்படின்னாரு. மரியாதையா கூப்பிடுறாரு சொல்லி இறங்கி நடந்து வரோம். அப்படியே போறேன் இருட்டுக்குள்ள இட்டரைக்குள்ள கூட்டிட்டு போறாங்கள. ஏய் ஏடா இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போற, எதுவும் பூச்சி விட்டா இருக்குமான்னு. ஆனே நல்ல பாம்பு இருக்க இடத்துல ஒண்ணு இருக்காது, நீ வா அப்படின்னா. நல்ல பாம்பு இருக்க இடத்துல ஒண்ணு இருக்கா, நீ வா போயிட்டே இருந்தோம்ல, பால் விருதுல போய் ஐயோ பாம்பு வந்துருச்சாரு. உங்களுக்கு வெத்தலை அதுக்கு ஏன்டா ஐயோன்னு கத்துற, போடா போய் வாங்கிட்டு வாடா, எதிர அவங்க வீடு லைட் எரியுது, அதான் நம்ம ஊருக்கு போங்க அப்படின்னு போயிட்டா. வாசப்படியில் ஒரு பொண்டாட்டி நின்றுச்சு. எப்படி கூப்பிடணும், நாடகம் நடிக்கிறீங்களா வாங்க அப்படின்னு நல்லா திருப்தியா சாப்பிடுங்க அப்படித்தானே சொல்லணும். அந்த அம்மா நாடகக்காரங்களா வாங்க வந்து வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க அப்படி, வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க. ஆனா சோத்து வழி இல்லாம ஓவட்டுக்கு வந்திருக்கா, சோறு வேணா ஒரு மதுரை வேணா போத்தா அப்படின்னு திரும்பி வந்துட்டு இருந்தோம்ல. இவன் வெத்தலை வாங்கிட்டு வந்து பாதி தூரத்துல வந்து மறுபடியும் எங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னா, அடையாண்டா நொய்யோக்கு பிறந்தவனே வந்ததுல இருந்து நொய்யோன்னு கிடக்குறேன். ஏன்டா கத்துற, நீங்க என்ன சாப்பிட மாட்டீங்க, ஓ பண்ணாட்டி எங்களை வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க, ஓ வீட்டுல எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்பதான் அவன் என்ன ஐயோ அவன் கிடக்குறானே லூசு முண்டே, அவனுக்கு பேசவே தெரியாது, நீங்க வாங்கின கண்ட நான் எல்லாம் சாப்பிடுறது, நீங்க சாப்பிடுற கண்ணா பாத்துக்க. அதுக்காக மொண்டாட்டி எவ்வளவு அந்த பொம்பளை ஆச்சு வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னுச்சு. இவன் சொன்னா பாரு, கண்ட நான் எல்லாம் சாப்பிடுறது, நீங்க சாப்பிடுற கண்ணா பாத்துக்க. அடுத்து அவன் வீட்டு வாசப்படியை மிதிப்போமா, அவன் வீட்டு வாசப்படியை மிதிக்கவே இல்லை. அப்புறம் கொல்ல பக்கமா உள்ள போய் சாப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் என்ன விடியதுக்கு பசி பட்டிக்குமா நடிக்கிறது. நாங்க வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா குழம்புல உப்பு இல்ல. அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏமா குழம்புல உப்பு இல்லம்மா அப்படின்னா, எப்பு நான் தான் பேச தெரியாம பேசிவிட்டேடா, இப்படியா கோச்சுட்டு போவியே சாமி, உங்களுக்கு சமைச்சதான் சாமி, எனக்கு பேச தெரியாது சாமி, வெக்கப்படாம சாப்பிடுங்கன்னு சொல்றத வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்லி சூடு உட்காருங்க. உப்பு இல்லையா அப்படியே கொண்டு வந்து உப்ப சோத்துல அப்படியே தூவி விடுறேன், பேசி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை லூசு முண்டையாத்தா இருக்கும் போல இருக்கு. போய் உப்பு எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக கோலப்பொடியை கொண்டு வந்து அவசரத்துல ஆர்வ கோளாறுல உப்புக்கு பதிலாக கோலப்பொடியை கொண்டு வந்து இருக்கிற சோத்துல கொட்டி விட்டு பெசஞ்சு தின்னா முரட்டுன்னு கடைசி வரைக்கும் ஜோர்றதுங்க. ஏய் இதுனாச்சு இங்க நேத்து போல ஒரு எல்லாரும் பார்த்து நாங்க போயிட்டோம். அப்பதான் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு, வீடு கூட்டாம இருந்திருக்கு போல இருக்கு. ஏ நாடகக்கார வேண்டா எண்ணி அந்த விளக்க மாத்தேன் என்ன பண்றதுக்கு, ஏய் நானே நடிகெல்லாம் வந்தா எண்ணி அந்த விளக்க மாத்தேன், அது விளக்க மாத்தேன் எடு அப்படின்னு அடுத்தடி போன முதல்ல போனதே பெட்டிக்காரர் தான் போனாரு. நீதான் அவ்வளோப்படாத உன்னை சொல்ல மாட்டேன், நீ எங்க எங்களோட அடிக்கடி வண்டியெல்லாம் போயிடுற, நீ அந்த விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டேன் பேசாம. ஆமா நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புள்ளவர்களுக்கெல்லாம் மனமான வேண்டிய மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் பொம்பளை பிள்ளை பேர் சொல்லி வேணும்ல. நம்ம வந்தோமா டக்கு டக்குன்னு எல்லாரையும் சொன்னோமா டக்கு டக்குன்னு கிளம்பி போனோமா, அடுத்து நம்ம தனியா நின்று பேசினா வேலைக்கு ஆகாது, நம்ம ஒரு துணையோடு நின்று பேசினா தான் நம்மளுக்கு வேலையாகும். ஆமா ஆடல் அழகி அபிநய சுந்தரி உங்க ரெண்டு பிள்ளை எப்படி ரஞ்சிதமே 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 மனசை கணக்கு ரஞ்சிதமே தேப்ப கொடுத்து விடு, தேப்பு தூக்குல தொங்குது கொடுத்துடு, அவர்கிட்ட தம்பிட்ட கொடுத்துடு. பண்ணு நல்ல வேலை சொல்ல 11 ஆச்சுன்னு பேசாம படு, சுகருக்கு மாத்திரை எடுத்துற போட்டிருந்தா. ஆமா இனிமே எனக்கு வாட்சி இல்லாத மாதிரி, எனக்கு டைம் பார்க்க தெரியாத மாதிரி, வேலை இல்லாம நான் வந்து சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நல்லா இருப்பேன். நீ யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நானே சொல்றேன், உள்ள போய் பாரு, யாரை பார்க்க ஆசைப்பட்டாலும் சரி உள்ள போய் இங்க வந்து டான்ஸு பண்ணி இருப்பாங்க, உள்ள போய் ஒரு ரெட்டு பாரு, நானே சொல்றேனே உள்ள போய் பாருனே, நீ பார்க்க விருப்பப்பட்டா டான்ஸு வெள்ளி இங்க பாரு, நார்வரும் முருகன் வண்டியில படுத்திருப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே வேன் டிரைவரும் படுத்திருப்பாரு, அவரையும் ஒரு எட்டு பார்த்துக்க, ஏன்னா அவரையும் பார்க்க சங்கட்டப்பட்டாலும் வருவேன். வேன் டிரைவரை காங்க ஏன் உட்காந்துருக்கிறாரையா, அப்புறம் என்ன யாராவது பார்க்கணும்னா வெளியில பார்த்துட்டு வந்துடுறேன், பார்த்துட்டு வந்து பேசாம உட்காந்துக்கிறேன். ஆமா அப்புறம் அவங்கள விடல இவங்கள விடலன்னு சொல்லக்கூடாது. 12 மணி வரைக்கும் எங்க வேலை, அதுக்கிடையில அவங்கள விடுவேன்னு சொல்லாதீங்க. நான் முதல்ல இங்க நாடகத்துக்கு வரல, இங்க இந்த இது
கூரக்கொட்டையா இருக்கும் போதே அங்கேருந்து நான் நாடகத்துக்கு வந்தேன். எல்லாரையும் தெரியும், யாரும் எத்தனை மணிக்கு விடணும்னு தெரியும், எல்லாரையும் நல்லாவே தெரியும் எங்களுக்கு. அதனால தயவு செய்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நம்ம ஊரு நல்லபடியாக நடிச்சு கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்பட்டு வந்திருக்கோம். அதனால அமைதியா இருங்க. நான் நல்லபடியாக இப்போ பார்த்துருக்கோம். ஐயோ நீ நல்லா இருப்ப பேசாம சாமி, நல்லபடியா நடத்துருவோம் சாமி, பேசாம நல்லா இருக்கும். நீ எல்லாம் இப்ப மாலை ஓட்டுறேன்னு கார்த்திகை 1க்கு போடுறதுக்கு இப்ப போட்டியா நல்லா இருக்கு. அந்த மாலை போட்டுட்டே வச்சுக்க இருக்கிற இடம் தெரியாதுடா. அந்த சாமி அப்படின்னா சாமி அவ்வளவுதான் அதிகம் வாய்க்கிறேன். இப்ப பாரு ஓட்ட மாட்டாரு மாதிரி மத்தது மயிலே மயிலே மயிலேந்து. ஆமா சந்தோஷம். போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுட்டு மத்த வேலையை பார்ப்போம். புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சிதா அவர்கள் இவரக டான்ஸ் அண்ட் காமி. அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன். அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன். உன் கெட்ட மீன் பார்வை எனக்கு இறங்க வைக்குதடி, உன் வாழ மீன் கொந்தல் ஒருவன் கொடுக்குதடி. உன் கெட்ட மீன் பார்வை எனக்கு இறங்க வைக்குதடி, உன் வாழ மீன் கொந்தல் ஒருவன் கொடுக்குதடி. அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன், என் உள்ளத்துல ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன். அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பு இச்சங்குடியைச் சேர்ந்த கே பழனிசாமி அவர்கள் இங்கே கொட்டகை அமைத்துள்ளார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செவ்வாய்க்கிழமை இரவு இணையதள புகழ் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கலை இளவல்கள் அன்பு தம்பிகள் தீபன் மணிகண்டன் வழங்கும் டிஎம்பி நண்பர்கள் கிராமிய இசை நிகழ்ச்சி புதுக்கோட்டை டிஎம்பி நண்பர்கள் வழங்கும் நம்ம தம்பியை தான் தீபன் மணிகண்டன். நல்லா சூப்பராக கச்சேரி பண்ணுவாங்க. நல்ல பாடல்கள், நல்ல வெரைட்டியாக நல்ல நிறைய டிஃப்ரெண்டான டான்ஸ் எல்லாம் நிறைய ஆடுவாங்க. அனைவரும் வந்து புதுகை டிஎம்பி நண்பர்களே மாபெரும் கிராமிய இசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி நன்றி வணக்கம். அடுத்தபடியாக பக்தர்களுடைய பொதுமக்களும் பெரும் திரளாக வருவதை வரவேற்கிறோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் இச்சங்குடி அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் திருமயம் மணவாளன் கடை ஜெயோத்யா சிங் கம்பெனி உரிமையாளருமாகிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த நாடக அமைப்பாளர் TS ராதா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம்ல எல்லா நாடகத்திற்கு சீரும் சிறப்பாக சிறந்த நடிகர்கள் கொண்டும் சிறந்த இசைக்கலைஞர்கள் கொண்டும் அமைத்து கொடுப்பாங்க என்பதை தெரிந்து கொண்டு கரெக்டா இச்சங்குடியில அண்ணன் போன் பண்ணிருக்க சங்கத்துக்கு நம்பரை விட்டுட்டாங்க. போன் பண்ணோடனே ராதா மாமா எடுத்து பேசி அப்படிங்களா ராஜா நம்பர் தாரேன் உங்களுக்கு போன் நம்பர்லாம் கொடுத்து எந்தெந்த நல்ல நடிகர்கள் வேணுமோ அந்த நல்ல நடிகர் கொடுத்து வச்சுட்டாரு. அப்ப நான் வந்து சொன்னேன் நல்ல அமைப்பாளர் தாங்க இணைய மாதிரி அவர் என்கிட்ட கொடுத்தாலும் இல்லை அவர்கிட்ட கொடுத்தாலும் இல்லை அப்படின்னோடனே அவங்க உடனே பேச்சுக்கு மாறாம அவர்கிட்ட நல்லபடியாக அமைச்சு கொடுங்க அப்படின்னோடனே இன்ன வரைக்கும் திருப்பி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு யார் எத்தனை மணிக்கு கூட்டிட்டு வரணுமோ என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்து நல்ல முறையில் நாடகத்தை அமைத்து வைப்பார். நாடக அமைப்பாளர் TS ராதா அவர்களுக்கு மனமான நன்றி நடிகர் வணக்கம். என்னை பற்றி தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு போயிட்டு வரேன். போயிட்டு பொம்பளை படம் தள்ளி விட்டுட்டு நன்றி 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 அன்புள்ளவர்களுக்கு நன்றி. ஆமா கைதட்டி விசில் அடிச்சு பாராட்டுறதுல 2 வகை இருக்கு. எப்படி? ஒண்ணு நம்மளை பாராட்டி விசில் அடிக்கிறது, இன்னொன்னு மூடிக்கிட்டு போனா போயிட்டு அந்த பொம்பளை பிள்ளைய தள்ளி விடுறாங்க. டேய் போ அங்கிட்டு எங்க வந்து என்ன பண்ற அண்ணே நான் எவ்வளவு சத்தின போட்டாடுங்க என் பொண்டாட்டி கொலைக்காதீங்க என்ன அடிச்சுக்காதீங்க போன. அது வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி சொல்லுச்சு எந்த நாயிடா நாடகத்தை பார்க்கணும் அதுக்காக இந்த நாய் வந்துச்சுல ஒரு போட்டா தெரியா நாயே வந்துருச்சு. வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு இருக்கும். வீடியோ கவரேஜ் அவர் பேரு தமிழ் 7 சேனல் அன்புள்ளங்கள் சார்பாக இங்கே வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் 7 சேனல் அன்புள்ளங்கள் இங்கே வீடியோ கவரேஜ். அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். உடல் உறுப்பு தானம் செய்வோம் என்று ஒரு நல்ல வாசகம் எழுதியிருக்காரு. ஆமா உடல் உறுப்பு தானம் செய்யுங்க. எந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு இயலாத முடியாத சூழ்நிலையில் நம்ம உடல் உறுப்புகளை முடிஞ்ச அளவுக்கு தானம் செஞ்சோம்னா கண் இல்லாத கண் தானம், இல்லாதவங்களுக்கு உடல் உறுப்புகள் நிறைய தானம் செய்யுங்க. நம்ம முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உடல் உறுப்புகளை தானம் செய்வோம். நன்றி நடிகர்கள் வணக்கம். இது எப்படி யூடியூப் சேனல், அது யூடியூப் சேனல் எடுக்கும்போது போடுங்க. நான் எல்லாரையும் கட் பண்ணி போடுவேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் டபுள் மீனிங்லாம் பேசுவோம். அதெல்லாம் கட் பண்ணி போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிவிட்டோம்.
அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது. ஒரு முக்கிய அறிவிப்பு, என்னது? கூட்டம் நிறைய இருக்கு, அதனால நாடகம் பார்க்க வந்திருக்கோங்க. வீட்டை நல்லா பத்திரமா பாத்துக்குங்க, டூ வீலர்லாம் பத்திரமா பாத்துக்குங்க. நல்லவர்கள் போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். எப்படி? வெள்ளை கலர் சட்டை போட்டு தாளம் கூட போடலாம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா கோத்திராப்பட்டி கிராமம் இச்சங்குடியில் அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை அன்று பாண்டிச்சாமி எனும் நாடகம் நடைபெற இருக்கின்றது. KP கார்த்தி அவர்கள் வெள்ளச்சாமியாகவும், சுகன்யா அவர்கள் வெள்ளையம்மளாகவும், அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் சேதுபதி பாண்டுமணியாகவும், NK மணி அவர்கள் ஜல்லிக்கட்டு காளையாகவும், ஆசை தம்பி அவர்கள் பப்பனாகவும், கோகிலா அவர்கள் டான்ஸ் பலவேடமாகவும், ஜெயச்சந்திரன் அவர்கள் அருமணியமாகவும், வரவராமன் அவர்கள் மிருதங்கமாகவும், மாரிமுத்து அவர்கள் ஆல்ரவுண்டாகவும், ஆசை தம்பி சீன்தாளம், தனபால் அவர்கள் தாளமாக நடிகருடன் அனைவரும் வந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். குடிப்பா தள்ளி விட்டுருவான். வந்தவாசி மனமதுரே பறக்குதுபார் வெள்ள குதிரை, வந்தவாசி மனமதுரே அந்த கிண்டியிலே பறக்குதுபார் வெள்ள குதிரை. லட்டு லட்டு வைக்கிற பொண்ணு பேரு சிட்டு. சிட்டு வைக்கிற லட்டு வேணுமா? லட்டு வைக்கிற சிட்டு வேணுமா? லட்டு வைக்கிற சிட்டு வேணுங்க, சிட்டு வைக்கிற லட்டு வேணாங்க. அதே மாதிரி கடையில பூந்தி 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 வைக்கிற பொண்ணு பேரு சாந்தி. சாந்தி சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? பாடசாந்தி உனக்கு வேணுமா? சாந்தி வைக்கிற பூந்தி வேணாங்க, பானா சாந்தி எனக்கு வேணாங்க. அதே மாதிரி கடையில ஊசி 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 குத்துற பொண்ணு பேரு ரோசி. ரோசி ரோசி குத்துற ஊசி வேணுமா? ஊசி குத்துற ரோசி வேணுமா? ரோசி குத்துற ஊசி வேணாங்க, ஊசி குத்துற ரோசி வேணுங்க. அதே மாதிரி கடையில தண்ணி 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 விக்கிற அந்த பேரு ஏய் சுப்பிரமணி. நீ வேற தப்பு தப்பா சொல்லக்கூடாது. மணி விக்கிற தண்ணி வேணுமா? தண்ணி விக்கிற மணி வேணுமா? தண்ணி வைக்கிற மணி வேணாங்க, தண்ணி வைக்கிற மணி வேணுங்க. அதே மாதிரி கடையில கெளுத்தி மீன். அதே மாதிரி கடையில கெளுத்தி மீன். கெளுத்தி விக்கிற அந்த பேரு ஏய் புண்ணியமூர்த்தி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப என் புண்ணியமூர்த்தி. ஐயா, நானே ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்கேன். ஏன் அப்படி இருக்கு உனக்கு? என் காதலியை நினைச்சுட்டேன். எத்தனை பேரு? முன்னெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்க, அது ஏகப்பட்டது. இப்ப மட்டும் ஒரு ஆண்டி இருந்துச்சு. முன்னெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சரி போன வைடா புருஷான்னு சொல்லுவான். பாசமா. இப்ப இப்ப புருஷன் வந்துட்டாரு, போன வைடா. நல்ல காதலா பாது. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்ணதாசு நான் இல்ல, காளிதாசு நான் இல்ல, கண்மணியே உன்னால கவிய நானே தன்னால. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு. கண்டுக்காத கஸ்தூரி மாறி. பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்னு பாரு.
பட்ட நிலா போறதில்லை வீதி முழா படபடக்கு கோயில் புறாயே பரம்பரைக்கு ஏத்தவளா நீ இருக்க வேணும் புள்ள நெஞ்சு புலி ஓரத்தில எந்த தேதி நீ தருவ இடம் கொடுத்து காத்திருக்கேன் பட்டு சேலையும் கட்டி மணவரைக்கு வாடி புள்ள பட்டு சேலையும் கட்டி மணவரைக்கு வாடி புள்ள மாமங்காரை சம்மதிக்க மஞ்ச கொடி நான் தருவேன் மாமங்காரை சம்மதிக்க மஞ்ச கொடி நான் தருவேன் பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு கண்ணதாசு நானில்ல காளிதாசு நானில்ல கண்மையிலே ஒன்னால கவிய நானு தன்னால பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு மணி இழுத்துக்கிட்டே போகுது. என்னங்க? ஆஹா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இவ்வளவு நீ நேரம் எப்படி- கோமாவுக்கு போயிட்டீங்களா? இல்ல, நாங்க நல்லா இருக்கோம். சரி, நீ எப்படி இருக்கிற? இருக்கிறதா? நீ இது எப்படி எனக்கு இருக்க? சுத்தமா பிடிக்காது. எப்படிம்மா இருக்கிறேன்னு கேட்கணும். நீ எப்படிம்மா இருக்கிற? அது இருக்கும்போது சொல்றீங்க. இப்ப நல்லா இருக்கிறேன். உங்க 4 பேருக்குமே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆ? நீங்க எப்படி இருக்கீங்க? என் பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப அதை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஊர் பொதுமக்கள் அனைவரும் வணக்கம். மற்ற பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களா யாருக்கா? நீங்களா? எழுந்து உட்காருடா. இப்படியே அங்கங்க எல்லாம் ஏன் படுத்து ஊதிக்கலாம் அப்புறமா இருக்காருண்ணா உங்களதான் நல்லா இருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருங்க. வெக்கம்மா வெக்கம் போறோம். அப்புறம் போமா சிவகாசி சிவகாசி அருகே இருக்கின்ற விடியே. மத்தியான வருமானு காத்து கிடந்தே. அதை நான் சொல்ல நினைச்சேன். எங்க போய் சொல்ல துணப்பேன்.